வணக்கம். உலகின் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் செய்தி வடிவில் உங்களுடன் இணையும் நான் சூர்யா. உள் அரங்கத்திற்குள் இருப்பதால் நான் முகக்கவசத்தை கலற்றிக் கொள்கிறேன். ஆனால் தனிமனித இடைவெளியும் முகக்கவசமும் ஒவ்வொரு மனிதனுக்கும் கட்டாயம். முதலில் உலகச் செய்திகளை தலைப்புச் செய்திகளாக பார்க்கலாம். சிரியாவில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் 4ஆம் முறையாக மீண்டும் பஷார் அல் ஆசாத் தேர்வு. தேர்தலில் முறைகேடு செய்த அதிபராக தேர்வு பெற்றதாக மேற்கத்திய நாடுகள் குற்றச்சாட்டு. கொரோனா வைரஸின் தோற்றம் குறித்து விசாரிக்கும் அமெரிக்காவின் முடிவிற்கு சீனா கடும் கண்டனம். உலக அரங்கில் தொடர்ந்து கெட்ட பெயர் ஏற்படுத்த முயல்வதாக அமெரிக்கா மீது புகார். ஹமாஸ் அமைப்பிற்கு எதிரான தாக்குதலில் போர்க்குற்றம் இழைக்கப்பட்டதா என சர்வதேச விசாரணை. ஐக்கிய நாடுகள் அமைப்பின் முடிவிற்கு இஸ்ரேல் எதிர்ப்பு. நைஜீரிய படகு விபத்தில் தண்ணீரில் மூழ்கிய 60 பேரின் உடல்கள் சடலமாக மீட்பு. மேலும் நூற்றுக்கணக்கானோரின் கதி என்ன என்பது குறித்து தகவல் இல்லை. கிரீஸில் தொழிலாளர் சட்டத்தில் சீர்திருத்தம் மேற்கொள்ள எதிர்ப்பு. ஏதென்ஸ் நகரில் பல்லாயிரக்கணக்கானோர் போராட்டம். இனி உலகச் செய்திகளை விரிவாக காணலாம். சிரியாவில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் 95% வாக்குகளை பெற்று பஷார் அல் ஆசாத் 4ஆம் முறையாக அந்நாட்டு அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். சிரியாவில் கடந்த 50 ஆண்டுகளாக பாத் கட்சி ஆட்சி புரிந்து வருகிறது. அக்கட்சியின் தற்போதைய தலைவரான பஷார் அல் ஆசாத் கடந்த 21 ஆண்டுகளாக அதிபர் பதவியில் நீடித்து வருகிறார். அவருக்கு முன் அவரது தந்தை ஹஃபீஸ் அல் ஆசாத் அந்நாட்டை 30 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார். இந்நிலையில் பஷார் அல் ஆசாத்தை அதிபர் பதவியிலிருந்து அகற்றக் கோரி 2011ஆம் ஆண்டு தொடங்கிய போராட்டம் உள்நாட்டு போராக மாறியது. 2018ஆம் ஆண்டு வரை நீடித்த இந்த போரில் பொதுமக்களில் பல லட்சக்கணக்கானோர் கொல்லப்பட்டனர். 1 கோடிக்கும் அதிகமானோர் அகதிகளாக நாட்டை விட்டே வெளியேறினர். இதற்கிடையே நேற்று முன்தினம் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் பஷார் அல் ஆசாத் 4ஆம் முறையாக மீண்டும் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தற்போதைய வெற்றி மூலம் மேலும் 7 ஆண்டுகளுக்கு அவர் அதிபர் பதவியில் நீடிப்பார் என்ற நிலையில் மீண்டும் அதிபராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்காக ஆசாத் பல்வேறு தேர்தல் முறைகேடுகளில் ஈடுபட்டதாக மேற்கத்திய நாடுகள் குற்றம் சுமத்தியுள்ளன. கொரோனா வைரஸின் தோற்றம் குறித்து அமெரிக்கா தவறான தகவல்களை பரப்பி கெட்ட பெயர் ஏற்படுத்தி வருவதாக சீனா தெரிவித்துள்ளது. சீனாவின் உஹான் நகரிலிருந்துதான் முதலாக கொரோனா வைரஸ் உலகம் முழுவதும் பரவ தொடங்கியது. அந்த வைரஸ் கடல்வாழ் உயிரினங்களின் இறைச்சி மூலம் உகான் நகர சந்தையில் இருந்து பரவியதாக அந்நாட்டு அரசு அறிவித்தாலும் அதே நகரில் உள்ள மிகப்பெரிய வைரஸ் ஆராய்ச்சி மையத்திலிருந்து பரவ தொடங்கியதாக அமெரிக்கா உள்ளிட்ட சில நாடுகள் தொடர்ந்து கருத்து தெரிவித்து வருகின்றன. ஆனால் இக்கருத்தை சீன அரசு நிராகரித்துவிட்டது. இந்நிலையில் கொரோனா வைரஸின் தோற்றம் குறித்து 3 மாத காலத்திற்குள் விசாரித்து அறிக்கையளிக்க அமெரிக்க புலனாய்வு அமைப்பிற்கு அதிபர் ஜோ பைடன் நேற்று உத்தரவிட்டார். இந்த உத்தரவுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த சீனா அமெரிக்கா தொடர்ந்து சீனாவிற்கு எதிரான அரசியலை முன்னெடுத்து வருவதாக குற்றம் சுமத்தியது. ஹமாஸ் அமைப்பு மீதான இஸ்ரேல் தாக்குதலில் போர்க்குற்றம் இழைக்கப்பட்டதா என விசாரணை நடத்தும் தீர்மானம் ஒன்றை ஐக்கிய நாடுகள் அமைப்பு நிறைவேற்றியுள்ளது. பாலஸ்தீனத்தின் காசா பகுதியை நிர்வகித்து வரும் ஹமாஸ் என்ற தீவிரவாத அமைப்பிற்கும் இஸ்ரேல் அரசுக்கும் இடையே கடந்த 10ஆம் தேதி போர் மூண்டது. சுமார் 11 நாட்கள் நீடித்த தாக்குதல்கள் எகிப்து அரசின் முயற்சிக்கு பின் முடிவிற்கு வந்தது. இந்த தாக்குதலின் போது சர்வதேச போர் வரம்புகளை மீறி இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதா என்பதை விசாரணை மூலம் கண்டுபிடிக்க ஐக்கிய நாடுகள் அமைப்பில் இஸ்லாமிய கூட்டமைப்பு நாடுகள் தீர்மானம் ஒன்றை முன்மொழிந்தன. இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக 24 வாக்குகளும் எதிராக 9 வாக்குகளும் பதிவானதை தொடர்ந்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக ஐக்கிய நாடுகள் அமைப்பு அறிவித்தது. இந்த தீர்மானத்திற்கு இஸ்ரேல் கடும் எதிர்ப்பை தெரிவித்த நிலையில் ஹமாஸ் அமைப்பு வரவேற்பு தந்துள்ளது. அதே நேரம் இதுபோன்ற விசாரணை நடத்தப்பட்டால் பாலஸ்தீன அமைதி நடவடிக்கைக்கு குந்தகம் ஏற்படும் என அமெரிக்கா தெரிவித்துள்ளது. நைஜீரியாவில் ஆற்றில் படகு மூழ்கி உயிரிழந்தோரில் 60 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டு வருகின்றன. நைஜீரிய நாட்டின் நைசர் மாநிலத்திலிருந்து நேற்று மாலை 200க்கும் மேற்பட்டோர் கூலி வேலையை முடித்துக்கொண்டு படகில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர். அதிக எண்ணிக்கையிலானோர் ஒரே படகில் ஏற முயன்றதால் கைஞ்சி ஏரிக்கு அருகே படகு கவிழ்ந்து பயணிகள் அனைவரும் தண்ணீரில் மூழ்கினர். இதில் இதுவரை 60க்கும் மேற்பட்டோரின் உடல்கள் மீட்கப்பட்ட நிலையில் மற்றவர்களின் கதி என்ன என எந்த தகவலும் கிடைக்கவில்லை. இதற்கிடையே ஆற்றிலிருந்து மீட்கப்பட்ட உடல்களை அடக்கம் செய்யும் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுகின்றன.
கிரீஸ் அரசு புதிதாக நிறைவேற்றவுள்ள தொழிலாளர் சீர்திருத்த சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நடைபெற்ற போராட்டத்தில் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். கிரீஸ் நாட்டில் தற்போது அமலில் இருக்கக்கூடிய தொழிலாளர் சட்டங்கள் மிகவும் பழமையானவை என்பதால் அவற்றில் சீர்திருத்தங்களை அமல்படுத்த அந்நாட்டு அரசு முடிவெடுத்துள்ளது. ஆனால் இந்த சீர்திருத்தங்கள் அமல்படுத்தப்பட்டால் தினமும் 8 மணி நேரம் வேலை என்பதற்கு பதிலாக 10 மணி நேரம் வேலை செய்ய வேண்டியிருக்கும் என தொழிலாளர் அமைப்புகள் கவலைப்படுகின்றன. இந்நிலையில் அரசின் புதிய சீர்திருத்த சட்டத்தை எதிர்த்து ஏதென்ஸ் நகரில் உள்ள செயின்ட் டக்மா சதுக்கத்தில் பல்லாயிரக்கணக்கானோர் போராட்டங்களில் ஈடுபட்டனர். இருப்பினும் தொழிலாளர் நலன்களை காக்கவே சீர்திருத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக கிரீஸ் அரசு தெரிவித்துள்ளது. சர்வதேச அளவில் கொரோனாவால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 35 லட்சத்தை தாண்டிய நிலையில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 17 கோடியை நெருங்கியுள்ளது. உலகம் முழுவதும் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு வருவோர் எண்ணிக்கையும் உயிரிழப்போர் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. வைரஸ் தொற்றின் 2ஆம் அலை உருவாகி உலக நாடுகளை அச்சுறுத்துகிறது. தடுப்பூசி செலுத்தும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் வேளையிலும் கொரோனா பரவல் நாளுக்கு நாள் அதிகரித்தே காணப்படுகிறது. கொரோனா தொற்று பாதிப்பில் அமெரிக்கா தொடர்ந்து முதல் இடத்தில் உள்ளது. அந்நாட்டில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 3,40,00,000 நெருங்கும் வேளையில் பலி எண்ணிக்கையோ 6,07,000 தாண்டியுள்ளது. இதேபோல் பிரான்ஸ், பிரேசில், துருக்கி, இத்தாலி, ரஷ்யா, இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகளும் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த முடியாமல் திணறி வருகின்றன. தற்போதைய நிலவரப்படி உலகம் முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 16,96,00,000 தாண்டியுள்ளது. 35,25,000 மேற்பட்டோர் கொரோனா வைரஸிற்கு பலியாகினர். சர்வதேச அளவில் கொரோனா பாதிப்பிலிருந்து இதுவரை 15,13,00,000 மேற்பட்டோர் மீண்டுள்ளனர். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தில் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்பவர்களை ஊக்குவிக்க பல்வேறு பரிசுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. கலிபோர்னியா மாநில ஆளுநரான ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த காவின் நியூசம் இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அடுத்த மாதம் 15ஆம் தேதியிலிருந்து அனைத்து வகையான கொரோனா கட்டுப்பாடுகளை விலக்க கலிபோர்னியா முடிவெடுத்துள்ளது. இதனால் அதற்குள் அனைவருக்கும் தடுப்பூசி செலுத்தும் பணிகளை மாநில அரசு முடுக்கிவிட்டுள்ளது. பொதுமக்கள் தடுப்பூசி செலுத்திக் கொள்வதை ஊக்குவிக்கும் விதமாக ரொக்கம் மற்றும் சலுகை கூப்பன்களை பரிசாக வழங்கும் முயற்சியை ஆளுநர் காவின் நியூசம் முன்னெடுத்துள்ளார். இதற்காக சுமார் 850 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. மெக்சிகோ நாட்டின் பண்டைய நகரமும் யுனெஸ்கோவால் பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டதுமான தியோத்திவாக்கனில் சட்டவிரோதமாக கட்டப்படும் கட்டிடம் அந்நகரின் பாரம்பரியத்தை அழிக்கும் என அஞ்சப்படுகிறது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் வட அமெரிக்காவின் மிகப்பெரிய நகரமாக இருந்த தியோத்திவாக்கன் அதிக அளவாக சுமார் 10 கிலோமீட்டர் சுற்றளவில் பறந்து விரிந்த நகரமாக திகழ்ந்தது. இந்நகரில் அப்போதே சுமார் 1,25,000 பேர் வசித்துள்ளனர். இந்நிலையில் இந்நகரை 1987ஆம் ஆண்டு பாரம்பரிய பண்பாட்டு சின்னமாக யுனெஸ்கோ அறிவித்தது. இதையடுத்து இந்நகரின் முக்கிய பகுதிகளில் கட்டிடம் கட்டுதல் உள்ளிட்ட பல்வேறு செயல்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த தடை உத்தரவை மீறி ஒருவர் சட்டவிரோதமாக கட்டிடம் எழுப்பும் பணிகளை தொடங்கியுள்ளார். இதனால் அப்பகுதியில் உள்ள பாரம்பரிய சின்னங்கள் அழியும் நிலை உருவாகியுள்ளது. இதனால் கட்டுமான பணிகளை உடனடியாக நிறுத்த மெக்சிகோ அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. சீனாவில் வலசை போகும் யானைகள் மக்கள் நெருக்கம் மிகுந்த நகரங்களை கடந்து சென்றது குறித்த சிசிடிவி கேமரா காட்சிகள் வெளியாகியுள்ளன. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதத்திற்கு பின்னர் சீனாவின் தென்பகுதியிலிருந்து வடபகுதியை நோக்கி ஆசிய யானைகள் வலசை போக தொடங்கின. யானைகளின் இந்த போக்கு பெரும்பாலும் காட்டுப்பகுதிகளுக்குள்ளேயே இருக்கும் நிலையில் 10க்கும் மேற்பட்ட யானைகள் மக்கள் நெருக்கம் மிகுந்த நகரங்களை கடந்து சென்றன. யுனான் மாகாணத்தில் உள்ள யஷான் நகரில் நள்ளிரவு நேரத்தில் இந்த யானைகள் முக்கிய சாலைகளை கடந்து சென்றபோது அங்கிருந்த மக்கள் அனைவரும் அச்சத்துடன் பிற பகுதிகளுக்கு விரைந்தனர். சாலைகளில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களுக்கு எந்தவித சேதத்தையும் ஏற்படுத்தாத யானைகள் விடியற் காலையில் குடியிருப்பு பகுதிகளை கடந்து காட்டுப்பகுதியை அடைந்தன. ஆஸ்திரேலியாவில் அதிவேகமாக பெருகிய எலிகளை கொல்ல இரக்கமற்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடாது என பீட்டா வலியுறுத்தியுள்ளது. ஆஸ்திரேலியாவின் நியூ சவுத் வேல்ஸ் மாகாணத்தில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக வறட்சி நீடித்த நிலையில் கடந்த ஆண்டு பலத்த மழை பெய்தது. இதனால் அந்த மாநிலத்தின் தட்பவெப்பம் மாறியதோடு விளைநிலங்களில் விளைச்சலும் மிகவும் வேகமாக அதிகரித்தன. அது மட்டுமின்றி இப்பகுதியில் எலிகளின் இனப்பெருக்கமும் அதிகரித்து அவற்றின் எண்ணிக்கை கட்டுக்கடங்காமல் சென்று கொண்டிருக்கிறது. இதனால் பெரும் இழப்பு ஏற்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதனால் எலிகளை விஷம் வைத்துக் கொள்ளுங்கள் சம்பவங்களும் பல இடங்களில் நடந்து வருகின்றன.
இதற்கிடையே எல்லைகளை அழிக்க தடை செய்யப்பட்ட எந்தவொரு வேதிப்பொருளையும் பயன்படுத்தக்கூடாது என்று உத்தரவிடக் கோரி அந்நாட்டு அரசை பீட்டா அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. எலிகளை அழிக்கும் போது இரக்கமற்ற செயல்களை மேற்கொள்வதற்கு எதிராகவும் அந்த அமைப்பு பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளது. பெல்ஜியம் நாட்டு பூங்கா ஒன்றில் மீண்டும் ஒரு அரிய கடல் யானைக்குட்டி பிறந்திருப்பதால் பணியாளர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். ஸ்பெயின் நாட்டின் ப்ரூக்லெட் நகர பூங்காவில் ஏற்கனவே 4 கடல் யானைக்குட்டிகள் பிறந்துள்ளன. இந்நிலையில் தற்போது 5வதாக மற்றொரு கடல் யானைக்குட்டி பிறந்துள்ளது. அருகி வரும் இந்த இனத்தை பாதுகாப்பதில் பூங்கா நிர்வாகம் மிகுந்த அக்கறை செலுத்தும் நிலையில் இக்குட்டியை பாதுகாப்பாக வளர்ப்பது குறித்து பணியாளர்கள் ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். தாய் கடல் யானையின் எடை 1500 கிலோ இருக்கும் நிலையில் குட்டியின் எடையோ 60 கிலோ இருக்கும் என பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஒலிம்பிக் போட்டிகளை நடத்த ஜப்பான் தயாராகி வரும் நிலையில் கொரோனா வைரஸ் பரவல் அதிகரிப்பதால் டோக்கியோ உள்ளிட்ட பகுதியில் ஊரடங்கை நீட்டிக்க அந்நாட்டு அரசு முடிவெடுத்துள்ளது. டோக்கியோ, ஒசாகா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கொரோனா பரவல் அதிகரித்ததைத் தொடர்ந்து அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டது. இந்நிலையில் இந்த அவசர நிலையை அடுத்த மாதம் 20ஆம் தேதி வரை நீட்டிக்க அந்நாட்டு அரசு முடிவெடுத்துள்ளது. திரையரங்கங்கள், துறைவாரி பண்டகசாலைகள் மற்றும் பெரும்பாலான வணிக நிறுவனங்களை மூட அந்நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது. நாட்டின் தென்பகுதியில் உள்ள ஒக்கினாவாவிலும் தற்போது அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. ஹாங்காங்கில் கைது செய்யப்பட்ட ஊடகவியலாளர் ஜிம்மி லாய்க்கு 14 மாதங்கள் சிறை தண்டனை விதித்து சீன நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பிரிட்டன் வசமிருந்த ஹாங்காங் நகரம் சீனாவிடம் ஒப்படைக்கப்பட்ட பின் அந்நகருக்கு இருந்த சிறப்பு அதிகாரங்கள் மற்றும் உரிமைகளை படிப்படியாக சீனா பறித்து வருகிறது. இதனால் கடந்த பல ஆண்டுகளாகவே ஹாங்காங்கில் பல்வேறு போராட்டங்கள் நடந்து வருகின்றன. இந்நிலையில் ஊடக நிறுவனத்தின் உரிமையாளரான ஜிம்மி லாய் சீன அரசால் கைது செய்யப்பட்டார். போராட்டங்களை தூண்டும் விதத்தில் செய்தி வெளியிட்டது, அரசுக்கு எதிராக சட்டவிரோதமாக கூடியது உள்ளிட்ட குற்ற செயல்களின் பேரில் அவருக்கு 14 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. சீனாவின் இந்த கைது நடவடிக்கைக்கு பிரிட்டன் உள்ளிட்ட உலக நாடுகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. ஐரோப்பிய நாடுகளில் நீள்பாதை கட்டமைப்பை உருவாக்கும் பணிகளில் சீன நிறுவனங்கள் பெரும் பங்காற்றி வருவதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. சீனா மற்றும் ஜப்பான் நாடுகள் தான் உலகிலேயே மிகச் சிறப்பான நீள்பாதை கட்டமைப்பை கொண்டுள்ளன. சீனாவிலிருந்து பழைய பட்டுப்பாதை வர்த்தகத்தை மேம்படுத்தும் விதத்தில் ஐரோப்பிய நாடுகளுக்கு இருப்பு பாதைகள் அமைக்கப்பட்டு ரயில் போக்குவரத்து நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் போலந்து உள்ளிட்ட பால்டிக் நாடுகளை பிற ஐரோப்பிய நாடுகளுடன் இணைக்கும் ரயில் பாதைகள் அமைக்கும் பணிகள் முழுவீச்சில் நடந்து வருகின்றன. இந்த பணிகளில் அதிக அளவில் சீன நிறுவனங்கள் பங்கேற்று வருவதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. இந்த புதிய திட்டம் நிறைவேற்றப்பட்டால் கிழக்காசியா மற்றும் ஐரோப்பிய வர்த்தகத்தில் பெரும் மாற்றம் உருவாகும் என நம்பப்படுகிறது. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனலுடன்.